நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆட்டோவில் விறுவிறுன்னு சக்தி கோவிலில் வந்து இறங்குறாங்க. அந்த ஆட்டோக்காரனை தூக்கி கோயிலில் உட்கார வச்சதும் இந்த திக்கை வந்துட்டு கார்த்தி அவங்க ஃபேமிலி இருக்கிற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு சக்தி சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு ரோட்டில் போகிற மாதிரி போங்க, கண்டிப்பாக அந்த ரவுடி வந்துட்டு உங்ககிட்ட எங்களை பற்றி விசாரிப்பான். நீங்கள் என்ன சொல்லுங்கள், பாதியிலே அவங்க இறங்கிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிடுங்க, அவன் வந்துட்டு டைவர்ட் ஆகி வேறு இடத்துக்கு போயிடுவான், அதுக்கடுத்து நீங்கள் எங்களை கூப்பிட வாங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு சக்தி சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க யார் யார் இருக்காங்கன்னு. அதே சமயத்தில் அந்த திக்கம் கார்த்தி அவங்கள எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க இது, நீங்கள் சொல்கிற மாதிரி வெறும் பூஜை மட்டும்தானா, இல்லை மறுபடியும் ஆண்டி தாலிகிலின்னு எதுவும் வந்துட்டு சென்டிமீட்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் நடக்குது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அப்படி எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அபிராமி அவங்களும் ஐயர்கிட்ட பேசிட்டு வர்றாங்க. அப்போ தான் வந்துட்டு ஐஸ்வர்யாவும் அருணும் உள்ள நுழையிறாங்க. கரெக்டாக வந்துட்டு ஐஸ்வர்யா அப்படி திரும்பி தீபாவை பார்க்க போகிற நேரத்தில் 2 பேர் வந்துட்டு மறைச்சிக்கிறாங்க. அதனால அருண் ஐஸ்வர்யாவும் பார்க்காமலே வந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. என்னப்பா அருண், வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, உனக்கு அடுத்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நான் தான் வேமா வாங்கன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி வாங்க வாங்க சாமி கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்துட்டு மீனாட்சி அந்த தாலி எடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாட்சி வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததும் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க தாலியெல்லாம் வந்துட்டு ஆண்டி கேட்குறாங்க, மறுபடியும் கல்யாணமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கே இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரியலங்க, தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அவ்வளோதான், நான் உங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற வந்த எனக்கு இதுதான் தண்டனையா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்படி ஏதாவது நடக்கும்னு எனக்கு முன்னக்கூட்டியே வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் விறுவிறு நீங்கள் என்ன நடந்து நடை கட்டிடுவேன் ஊருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ அப்போல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டி சொல்கிறாங்க. அந்த திக்க வந்துட்டு ஆனந்த் கேட்குறாரு, இன்னும் மீனாட்சி தாலியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்க, இப்போ என்ன கார்த்திக்கும் தீபாக்கும் கல்யாணம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அத்தை கோவிலுக்கு வந்து தாலி எடுத்துகிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க, அதான் ஐயர்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடு. அருணும் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு தெரியல இங்கே இருக்கிறது வந்துட்டு தீபா இல்லை கீதான்னு சொல்லிட்டு, அதனால எல்லாரும் மாற்றி மாற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரியே வந்துட்டு இந்த தாலியை அம்மன் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அபிராமி வந்துட்டு கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த தாலியை வந்துட்டு வாங்குறாங்க. வாங்கி கார்த்தி இந்தாப்பா இந்த தாலி வந்துட்டு நம்ம தீபா கழுத்தில் கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க, கீதாவும் ஷாக் ஆகுறாங்க. கார்த்தி வந்துட்டு யோசனையிலே நின்றுட்டு இருக்காங்க. என்னப்பா கார்த்தி யோசிச்சுட்டு இருக்க, வாங்கி கெட்டுப்பா, நல்ல நேரம் போயிட போகுது அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, இல்லைம்மா இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்க, இந்த கல்யாணத்துக்கு தானே நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டோம், எதுக்கு இப்படி வேணான்னு சொல்கிறேன், வாங்கி கெட்டுப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அபிராமி தாலியை நீட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க, நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லி, ஏம்மா என்னை கம்பல் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, ஏன் கார்த்தி நீங்கள் உங்கள் அம்மா வந்துட்டு எதிர்த்து பேசாதவங்க, இப்போ வந்துட்டு நீங்களே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் நல்லதுக்காண்டி தானே அத்தை இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்காங்க, சும்மா தாலியை வாங்கி கெட்டுங்க கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்க வந்துட்டு அருன்னு சொல்கிறாங்க, ஆமாடா அம்மா பேச்சுக்கு பேசாதவன் நீ, இப்போ என்ன அம்மா உனக்காக ஒரு நல்லது செய்ய நினைக்கிறாங்க, தாலி வாங்கி கெட்டு, மறுபடியும் அம்மாக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட போது கார்த்தி, சும்மா தாலி வாங்கி கெட்டு, இப்போ என்ன பெருசாக கிராண்டாக நடந்தால் என்ன, சிம்பிளாக கோவிலில் நடந்தால் என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, அண்ணா நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் கம்பல் பண்ணியும் நான் கெட்டாமல் இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதாண்ணா, என்னை வந்துட்டு கம்பல் பண்ணாதீங்க அவ்வளோதான் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி ரொம்ப வந்துட்டு கோவத்தில் சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஏன்பா தீபா எதுவும் சொன்னாலா, ஏம்மா தீபா நீ இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், அத்தை உடம்பு சரியாகட்டும் அதுக்கடுத்து கல்யாணம் வச்சுக்கலான்னு எது சொன்னியாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, கீதா வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த திக்க சக்தி இதெல்லாம் பார்த்துட்டு, தீபா இங்கே யாருக்கோ வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ கல்யாணம் நடக்க போகிறதே அவரோட புருஷனுக்கு தானே அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வைஸில் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கிட்ட வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, தப்பு தான்ப்பா, உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டேன் அவ்வளோதானே, உங்ககிட்ட கேட்டு பண்ணியிருந்தா என்னோட ஹெல்த்தை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கல்யாணம் வேணான்னு சொல்லியிருப்பீங்க, அதனால தான் கேட்காம பண்ணிட்டேன், சரி மன்னிச்சிடுறியா, இப்போ வந்துட்டு தாலியை கெட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல, கார்த்தி வந்துட்டு ஏன் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அவர் தான் வந்துட்டு வேணான்னு சொல்கிறாருல, எதுக்கு சுற்றி எல்லாரும் இப்படி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் சொல்கிற அன்னைக்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற, ஐஸ்வர்யா நாங்கள் எல்லாம் தாலி கெட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கோம், நீ என்ன கெடுத்து விடுறதுலே வந்துட்டு முதல்ல இருக்க, இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் ஒரு மூலையில் சும்மா நில்லு பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அருண் திட்டுறாங்க. அங்கிட்டு வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க, தம்பி கேட்குறேனே தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் 2 பேருமே கல்யாணம் நடக்கணும் தான் ஆசைப்பட்டீங்க, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த திக்க வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஏன்பா உங்களுக்கு இதான் கல்யாணம் மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன், ஆல்ரெடி தாலி கட்டிட்டேன், இது சும்மா வந்துட்டு தாலியை போடுறது தானே, அது மட்டும் இல்லாமல் தீபா காலத்தில் மஞ்சக்கயிறோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல,
ஐயோ ஏன் தயவுசெய்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிப்பா ஒரு காரணம் இருக்குது, அது என்ன காரணம்னு என்கிட்ட சொல்ல, அந்த காரணம் சரியாக இருந்தால் நான் வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன்னா இது தீபாவே இல்லைம்மா, தீபா மாதிரி உருவத்தில் இருக்கிறது கீதா அப்படின்ற மாதிரி சொல்ல. அபிராமி ஷாக் ஆயிடுறாங்க. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல, அப்போ என் மருமக தீபா எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல. கார்த்தி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தீபா ஒரு இடத்துல பத்திரமா தம்மா இருக்காங்க, இவங்க உங்கள் உயிரை காப்பாற்றணும்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ என் மருமக பாவம், அவள் யாருக்குமே எந்த தீங்கும் நினைக்காதவ, அவளுக்கா எந்த கஷ்டம், அவள் வந்துட்டு ஒரு ஈயரும்பு கூட துரோகம் நினைக்காதவளே, அவளுக்கு சந்தோஷமே கிடைக்காதா, எப்போ பார்த்தாலும் இப்படி கஷ்டம் தானே அவளுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல. கார்த்தி வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நான் வந்துட்டு தீபாவை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த திக்கா ஐஸ்வர்யா வந்துட்டு நினைக்கிறாங்க, ச்சே கொஞ்ச நாள் வரைக்கும் இவ வந்துட்டு தீபா தான் ஓட்டலான்னு பார்த்தா கூடி சீக்கிரம் தீபாவை கண்டுபிடிச்சிருவாங்க போல, பிளான் எல்லாம் சொதப்பிக்கிடுச்சே அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா வேற மனசில் நினைக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, எப்படியாவது என் மருமகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பா, அவள் வந்துட்டு இல்லாமல் எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குது, நிம்மதியாகவே இல்லை என் மனசு, ஐயோ கடவுளே நான் இப்போ என்ன பண்ணுவேன், என் மருமக எந்த இடத்துலேருந்து எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியலையே, அவளை பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு, நான் உனக்கு என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கு. அம்மா கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அதுக்கடுத்து கீதா கிட்ட வராங்க, என்னை மன்னிச்சிருமா, என் உயிரை காப்பாற்றணும்னு நீ வந்திருக்க, ஆனால் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் ரொம்ப பண்ணிட்டேன், இந்த கல்யாணம் ஏற்பாடு நடத்துகிறப்போ நீ உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ புண்பட்டிருக்கோம், அதெல்லாம் யோசிக்காமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயா ஆண்டி எதுக்கு நீங்கள் இப்படி இல்லை மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நான் எதுவுமே நினச்சிக்கல, உங்கள் பையன் மேலே இருக்க பாசத்தில் தானே இதெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிப்பா எல்லாம் நல்லதே நடக்கும், வாங்க நம்ம பேசாமல் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புற மாதிரி தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. போகிற வழியில் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. டக்குன்னு வந்துட்டு 2-3 பேர் குடத்தை தலையில் வச்சுட்டு மஞ்சள் சேலை கட்டி போகிற மாதிரி வந்துட்டு போகிறாங்க. அதனால சக்தியும் தீபாவும் அந்த இடத்துல இருக்கிறது யாருக்கும் தெரியல. அவங்க வந்துட்டு கார் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு அந்த ஆட்டோக்கார அண்ணனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு போய்கிட்டு இருக்க அந்த ரவுடி வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்போ வந்துட்டு அந்த டிரைவர் பார்த்துட்றான், அண்ணே இந்த ஆட்டோ தானே அந்த சக்தி போன ஆட்டோ அப்படின்ற மாதிரி சொல்ல. எப்படிரா சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்பர் பிளேட்டை வந்துட்டு பார்த்துட்டேனே நான் அப்படின்ற மாதிரி சொல்ல. அவனை மடக்கு பிடி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒரு இடத்துல வச்சு நம்ம மடக்கிடுறாங்க. ஏய் ஆட்டோவில் 2 பொம்பளைங்க வந்தாங்கல்ல, அவங்கள எந்த இடத்துல இறக்கி விட்ட உண்மையை சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேட்க. ஐயோ அவங்க தான் பாதி வழியில் இறங்கிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல. எங்கடா இறங்குனாங்க, எங்கடா இறக்கி விட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல. ஒரு மார்க்கெட் பக்கத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ என் தங்கத்தை செல்லத்தை விட்டுட்டிங்களேடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்துட்டு துங்கா வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாரு. சரி நீ போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரனை அமுச்சு விட்டுறேன். ஐயோ இவங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப தண்ணி காட்டுறாங்கடா, அவங்க மட்டும் என் கையில் கிடைச்சவங்க உங்களுக்கு சங்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. நம்மளோட மைண்ட் வாய்ஸ் இந்த டேரக்டர் மட்டும் நாங்கள் கையில் கிடைச்சா அவனுக்கு சங்குடா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்துட்டு அந்த ஆட்டோக்காரர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு தான் போகிறாரு. போனதுமே சக்தியும் தீபாவும் அந்த இடத்துல இருக்காங்க. என்னன்னே அந்த ரவுடியை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமாம்மா நீ சொன்ன மாதிரியே என்னை ஃபாலோ பண்ணி வந்தாங்க, மார்க்கெட் பக்கத்தில் இறக்கி விட்டேன்னு போய் சொல்லிட்டேன், அவங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, சரி நீங்கள் உங்களை தூக்குங்க, நம்ம வந்துட்டு காப்பகத்துக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிம்மா பத்திரமாவா, மறுபடியும் அந்த ரவுடி வரமாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீபாவை மெதுவாக தூக்கிட்டு போய் ஆட்டோவில் வந்துட்டு வைக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி சக்தி வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு வேண்டிக்கிறாங்க. என்னத்தை நம்ம வேண்டது எங்கே நடக்குது, டேரக்ட் வேண்டதானே நடக்குது, என்னத்தையோ சவு மாதிரி இழுத்துக்கிட்டு எப்படியோ வந்துட்டு இழுவையில் போய் நிற்கிது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.